ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ரேடியோதெரபி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது, அதில் ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 13 காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 20 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் சென்னையில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 20 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து செங்கல்பட் மெடிக்கல் காலேஜ். இது உங்களுக்கு செங்கல்பட்டில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 20 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் உங்களுக்கு வெள்ளூரில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 10 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 10 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். இது புதுக்கோட்டையில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 20 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் திருநெல்வேலியில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 20 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் கேஏபிவி மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் திருச்சியில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 20 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் விழுப்புரத்தில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 20 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். இது தஞ்சாவூரில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 20 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் தஞ்சாவூரில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 20 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் கூடலூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னா கூடலூரில் இருக்குது, அதாவது கடலூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு 10 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக மதுரை மெடிக்கல் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 10 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. டோட்டலாக தமிழ்நாட்டில் 13 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. மொத்தம் ஓவரால் உங்களுக்கு 220 சீட்ஸ் ஒரு வருஷத்துக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிஎஸ்சி ரேடியோதெரபி தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் 4 மெடிக்கல் காலேஜில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 20 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கீழ்பாட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 10 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து மதுரை மெடிக்கல் காலேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 10 சீட்ஸ் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே உங்களுக்கு 10 சீட்ஸ் ஒதுக்கிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 சீட்ஸ் வந்து ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி இது ரெண்டுமே சேர்த்து தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு 270 சீட்ஸ் கிட்ட அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே 2023 பேஸில் அனலைஸ் பண்ணி சொன்னது. இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு சில பேராமெடிக்கல் காலேஜஸ் புதுசாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்னதான் வந்தாலும் உங்களுக்கு பேராமெடிக்கலில் ஒரு வருஷத்துக்கு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் 300 to 350 சீட்ஸ் மட்டும் தான் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கால்குலேஷனுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான மார்க் எடுத்துருந்தால் மட்டும்தான் போக முடியும். 190க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருந்தா மட்டும்தான் கன்ஃபார்மாக நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பு தான். இன்கேஸ் கவர்மெண்ட் காலேஜில் என்னால் போக முடியாது, எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி ரேடியோதெரபி நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ப்ரைவேட் காலேஜில் நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் ரொம்ப லோ ஃபீஸில் 3 இயர்ஸ் மட்டும் பே பண்ணாலே போதும். 4th இயர் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா A to Z எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களால் ஈஸியாகவே அட்மிஷன்ஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் டொனேஷனே இல்லாமல் அட்மிஷன்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.